ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து வரலட்சுமி பண்டிகைக்காக சில ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினேன். பட்டு ஒரு ஐட்டம்ஸ் வந்து பிரிச்சுட்டு யூஸ் பண்ணிட்டேன். ஒரு சில வந்து நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் பாருங்கள். ஃபுல் வீடியோவை வந்து இப்போ நான் வந்து ஒரு 2-3 ஐட்டம்ஸ் தான். பட் இன்னும் 2 வரணும். ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு. எனக்கு வேலை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து வாங்கின இது மட்டும் நான் வீடியோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நான் ஒரு 3-4 ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். 4 ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணிவிட்டேன். 3 ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லக்ஷ்மி பண்டிகைக்காகவே வாங்கியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதோட ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வாங்கினேன். வீட்டிலேருந்து போக முடியாது, ஷாப்பிங் போய் வாங்க முடியாதுன்றவங்க வந்து இப்போயே ஷாப் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நல்லதே. ஸோ அதனால் நான் வந்து பேங்கிள் பாக்ஸ் தான். ஸோ என்ன இதெல்லாம் பிரிச்சுட்டுன்னு பார்க்காதீங்க. நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஷாப்பிங் பண்ணுறேன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கு அது டேமேஜ் எதுவும் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நம்ம வந்து 1 வீக்குக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனாலவே நான் வந்து இதுமாரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக பார்க்க மாட்டேன். ஜஸ்ட்டு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்துருவேன். ஃபுல்லாலாம் பார்க்குறதில்ல. ஸோ அந்தமாரி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 வீக்காக இருந்தாலும் நான் வந்து டைம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வீடியோஸ் போடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து எங்கேயுமே வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ சரி வாங்க ஒன்றா பார்த்துலாம், எனக்கு டைம். ஸோ ஃபஸ்ட்டு பேங்கிள் தான். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கிள் நான் ஆன்லைனில் ஷாப்பில் வாங்கியிருப்பேன், ஆஃப்லைனில். இப்போதுக்கு வந்து எனக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கும் அப்புறம் வச்சு கொடுக்குறதுக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து இதுலேயே வாங்கிக்கிட்டேன். இதே போதும் அப்படி சொல்லிட்டு இதுலேயே வாங்கிட்டேன். ஜஸ்ட்டு பிளெயின் வளையல் தான் இதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயின் வளையல் தான் யூஸ் பண்ணுவாங்க. டிசைன் பேங்கிள்ஸ் எல்லாம் அவ்வளோ இல்லை. நான் அதையும் மீறி போன வாட்டி தான் டிசைன் பேங்கிள்ஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், அவ்வளோ சூப்பராக பேக் பண்ணி வருது பேங்கிள்ஸுன்றதுனால. ஸோ பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா எல்லோ, ரெட்டு, ஆரஞ்ச், க்ரீன். ஸோ இந்தமாரி தான் வந்திருக்கு. நம்ம வந்து லக்ஷ்மி பண்டிகைக்குன்றதுனால இந்தமாரி ரெட் கலரும் எல்லோ கலர் க்ரீன் தான் நிறையா கொடுப்பாங்க. ஸோ இந்தமாரி தான் வந்துருந்துச்சு. சில இது டேமேஜ் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம ரோலாக வெளியில் வாங்கினோன்னா ஆஃப்லைனில் வாங்கினாலும் நம்மளுக்கு கொஞ்சம் டேமேஜ் கிடைக்கும். பட் பார்த்திங்கன்னா சைஸ் போட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா பிலோ இதில் 140 150 அதுக்குள்ளே தான். அதேமாரி தான் இருக்குது. ஒரு டிசைன் எல்லாமே ஒரு டிசைன். வெளியில் கேட்டிங்கனாலே இது 20 ருபீஸ் 30 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ அதனாலவே நான் வாங்கலை. ஸோ ஒன்று ஆயிடுச்சிங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து லக்ஷ்மி பண்டிகைக்காக இல்லை, இதுக்காக இல்லை, ஷாப்பிங் இல்லை. இது வந்து இப்போ கம்மி இருந்துச்சு. ஸோ அதனால இது வாங்கியிருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர். இதோட ரேட் கேட்டிங்க பாருங்கன்னா 60 ருபீஸ் தான். ஸோ கம்மியாக இருந்துச்சு இல்லையா. ஒரு வாட்டி நான் ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சுன்னா நான் வாங்கிடுவேன். டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் இவ்வளோ நாளாக வாங்கியிருக்கலாம் இல்லையா. கொஞ்சம் ரேட்டாக இருந்தது, அதனால நான் வாங்கலை. 150 அதுமாரி இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ்க்கு எனக்கு கிடச்சிச்சு, நான் வாங்கிட்டேன். எவ்வளோ நல்ல டிசைனாக இருக்குது இல்லையா. ஸோ டிஷ்யூ பேப்பர் இப்படி நான் நெக்ஸ்ட்டு வச்சு காமிக்கிறேன். ஸோ இது ஒன்று, இது 60 ருபீஸ் தான். இது மீஷோவில் தான் வாங்க. அண்ட் ஃபைனலாக இன்னும் 2 இருக்குது. அது இன்னொரு தடவை நான் போடுறேன், ஷார்ட்ஸாகவே அப்லோட் பண்ணுறேன். லாங் வீடியோ போட டைம் இருக்கிறதுனால. ஸோ இது பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டு. ஸோ வரலட்சுமி பண்டிகைக்காக ரிட்டன் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். இது எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி கூப்பன் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ரிட்டன் கிஃப்ட் பார்த்திங்கன்னா போன வாட்டி நான் வந்து சாரீ வச்சு கொடுத்தேன் எல்லாருக்கும். அதுக்கு முன்னாடி ப்ளவுஸு, அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட் மாரிலாம் வச்சு கொடுத்தேன். ஆக்சுவலாக குங்கும மஞ்சள் வைக்கிறது மாரி பிளேட் வரும் இல்லையா. ஸோ அது. ஸோ இந்த வாட்டி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாமே அப்படி சொல்லி செக் பண்ணியிருக்கும் போது தான் எனக்கு வந்து இது கிடச்சிச்சு. ஸோ இதை பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மாரி இருக்குது. லக்ஷ்மி இதில் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள். மஞ்சள் குங்குமம் இருக்குது. அண்ட் ஃபைனலாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இங்கே பாருங்கள்
மேக்னெட். ஸோ இது வந்து மேக்னெட் பண்ணுறது, ரிட்டன் கிஃப்ட் மேக்னெட். இது நூல் போட்டு சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ ரிட்டன் கிஃப்ட் பண்ணுறல இது லக்ஷ்மி. வெத்தலை பாக்கு கொடுக்குறோம் இல்லையா, மஞ்சள் குங்குமம் கொடுக்கும்போது நான் வந்து இந்த வாட்டி இது வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இது ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை பீரோ அந்தமாரி, அதாவது மேக்னெட்டிக் எங்கே ஒட்டுமோ அந்தமாரி இல்லை ஸ்டிக் பண்ணுற மாரி வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து இதை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த வாட்டி நிறையா கிடைச்சிது. பார்த்திங்கன்னா 20 பீசஸ் 20 இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சம்திங் 223 24 அந்தமாரி. அதாவது 230 ரூபாய் 250 அந்தமாரிக்குள்ளே தான், 230 ரூபாய்க்கு கீழே தான் வந்தது. ஸோ எனக்கு இந்த வாட்டி இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரிட்டன் கிஃப்டாக இது 20 கிடைச்சிது. 20 அஷ்ட குங்குமம், அதாவது மஞ்சள் குங்குமம் கொடுக்கும்போது 20 கொடுப்பீங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சில பேர்லாம் நிறையா தருவாங்க. மினிமம் நான் 5 பேர் 6 பேர் கொடுப்பேன். 5 பேர் கொடுப்பேன், இல்லைனா 11 பேர் 10 பேர் அந்தமாரி 11 பேர் அப்படி கொடுக்கணும். 20 கிடைச்சிருக்கு. லக்ஷ்மி 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 20 வருவாங்கன்னா 20 பேர் வருவாங்கன்னா ஆக்சுவலாக நான் கொடுக்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கேன், அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் இந்த வாட்டி இந்தமாரி ரிட்டன் கிஃப்டாக வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே இதை 3மே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். சில ஐட்டம்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்ததில் நான் வாங்கினதில் வந்து முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன், ஷார்ட்ஸாகவே அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து லாங் வீடியோ டைமே இருக்கிறதில்ல. சரி, நான் இது வந்து இங்கே வச்சுக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர். ஸோ இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன், பட் எனக்கு வந்து யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. நான் வீடியோ போட்ட பிறகு யூஸ் இதெல்லாம் வாங்கி 2 வீக் ஆகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏன்னா அப்லோட் பண்ண டைம் இல்லாமல் நான் இந்தமாரி வச்சுருக்கேன். ஸோ ஓகே, வாங்கலாம். இது ஒரு ஸ்டிக் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு. இங்கே ஸ்டிக் பண்ணணுமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாமி இல்லையா, ஸோ அதெல்லாம் இங்கே வந்து ஸ்டிக் பண்ணக்கூடாது. நான் இங்கே வந்து பெட் மேலே கூட பண்ணுறேன்னா நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் வந்து இங்கே வந்து நான் இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணுறேன். எனக்கு அங்கே டைம் இது இல்லை, அங்கே வந்து பசங்களாம் இருக்காங்க. அதனால எனக்கு வந்து டைம் இல்லாமல், ஸ்பேஸ் இல்லை, கத்திகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நான் இங்கே அன்பாக்ஸ் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மீஷோக்கான ப்ராடக்ட்ஸுங்க. ஸோ இதோட என் வீடியோ முடிச்சுக்கலாம். அவங்க வீடியோ பிடிக்கிறவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.